வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் விவாதிக்கப் போகும் தலைப்பு மனிதகுலத்தில் பாதிக்கும் மேற்பட்டோர் சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய உளவியல் சவால். கடந்த காலத்தை மறப்பது எப்படி? நம் ஒவ்வொருவருடைய முதுகிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பை இருக்கிறது. அதில் நாம் கடந்து வந்த பாதையில் கண்ட கற்களையும் முட்களையும் சில நேரங்களில் அழுகிப்போன கனிகளையும் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த பையின் கணத்தால் நம்மால் நிமிர்ந்து நடக்க முடிவதில்லை, ஓட முடிவதில்லை, ஏன் சுவாசிக்க கூட சிரமமாக இருக்கிறது. கடந்த காலம் என்பது ஒரு அழகான நினைவுகளாக இருக்க வேண்டுமே தவிர அது உங்களை பூட்டி வைத்திருக்கும் சிறையாக இருக்கக்கூடாது. இன்று நாம் அந்த சிறைக் கதவுகளை திறக்கும் சாவியை கண்டறியப் போகிறோம். அதன் மூலம் கடந்த கால பாரத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறோம். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். நண்பர்களே, கடந்த காலம் ஏன் நம்மை பிடித்துக் கொள்கிறது, அதற்கான உளவியல் பின்னணி என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ஒரு கசப்பான நினைவை நம்மால் ஏன் எளிதாக தூக்கி எறிய முடிவதில்லை? மனித மூளை வடிவமைக்கப்பட்ட விதமே அதற்கு ஒரு காரணம். மூளைக்கு தீமையான விஷயங்களை, ஆபத்தான விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வது பிடிக்கும். ஏனென்றால் மீண்டும் அந்த ஆபத்து வராமல் உங்களை பாதுகாக்க அது உதவும். ஆனால் காலப்போக்கில் அந்த பாதுகாப்பு உணர்வு என்பது ஒரு மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. நண்பர்களே, நமக்குள் 3 வகையான எதிர்மறை உணர்வுகள் உள்ளன. அது குற்ற உணர்வு, கோபம் மற்றும் ஏமாற்றம். இவை 3ம் தான் கடந்த காலத்தின் 3 பெரும் தூண்கள். குற்ற உணர்வு என்பது நான் அதை செய்திருக்கக் கூடாது என்று உங்களையே நீங்கள் சவுக்கால் அடித்துக் கொள்வது. கோபம் என்பது அவர் எனக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று மற்றவர்கள் மீது வெறுப்பை வளர்ப்பது. ஏமாற்றம் என்பது என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று விதியின் மீது பழி போடுவது. இவை அனைத்தும் உங்கள் மனதை ஒரு தேங்கி நிற்கும் குட்டையைப் போல மாற்றுகின்றன. இந்த எதிர்மறை உணர்வுகள் நமக்குள்ளே வளர்ந்து நம்மையே சிறைபிடித்துக் கொள்கிறது. ஒருமுறை மாபெரும் பேரரசன் சந்திரகுப்த மௌரியர் மன அழுத்தத்தில் இருந்தார். அவர் செய்த சிறிய தவறான முடிவால் ஒரு போரில் இழப்பு ஏற்பட்டது. அவர் தனது குரு சாணக்கியரிடம் சென்று, குருவே, என்னால் அந்த தோல்வியை மறக்க முடியவில்லை. அந்த தவறு என் கண் முன்னே நிழலாடுகிறது. என் எதிர்காலமே இருண்டு விட்டது போல தோன்றுகிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு கூறினார். சாணக்கியர் அவரை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த ஒரு பெரிய பாறையை தூக்கிக் கொண்டு, இந்த தோட்டத்தை சுற்றி வா என்றார். சந்திரகுப்தரும் பாறையை தூக்கி நடக்க ஆரம்பித்தார். நேரம் செல்லச் செல்ல அவர் கை நடுங்கியது. அப்போது சாணக்கியர் கூறினார், இன்னும் சிறிது நேரம் இதை சுமந்து நில் என்றார். ஆனால் சந்திரகுப்தரால் முடியவில்லை. எனவே அவர் பாறையை கீழே போட்டுவிட்டார். குருவே, என் கைகள் உடைந்துவிடும் போலிருக்கிறது என்றார். அதற்கு சாணக்கியர் சிரித்துக்கொண்டே, சந்திரகுப்தா, கடந்த காலமும் இந்த பாறையை போன்றதுதான். நீ அதை சுமந்து கொண்டிருக்கும் வரை அது உனக்கு பாரம். அதை கீழே போட்டுவிட்டால் உன் கைகள் சுதந்திரமாகிவிடும். அதுபோல கடந்த கால தவறுகளை விட்டுவிடு, உன் வலி மறைந்துவிடும். பாறை அங்கேயேதான் இருக்கும், நீ அதை சுமக்கத் தேவையில்லை. கடந்த கால நிகழ்வுகளை மாற்ற முடியாது, ஆனால் அதை சுமப்பதா வேண்டாமா என்பதை நீ தீர்மானிக்கலாம் என்றார். அடுத்ததாக, பயம் என்பது கடந்த காலத்தின் கூரமான நிழல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தை மறக்க முடியாமல் போவதற்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய உணர்வு பயம். மீண்டும் அதேபோல் நடந்துவிடுமோ? மீண்டும் நான் ஏமாற்றப்படுவேனோ? உலகம் என்னை எப்படி பார்க்கும் என்ற இந்த பயம் உங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் சிறை வைக்கிறது. இது ஒரு இருட்டு அறை போன்றது. அங்கே வெளிச்சம் வராது, ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்வீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அங்கே நீங்கள் வளர மாட்டீர்கள், மரித்துப் போவீர்கள். புத்த மதத்தின் ஜென் தத்துவத்தில் ஒரு அழகான கதை உண்டு. 2 துறவிகள் ஒரு ஆற்றை கடக்க காத்திருந்தார்கள். அங்கே ஒரு இளம் பெண் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பெண்களை தொடக்கூடாது என்பது துறவிகளின் விதி. ஆனால் மூத்த துறவி அந்த பெண்ணை தன் தோளில் சுமந்து சென்று ஆற்றின் மறுபுறம் இறக்கிவிட்டார். இளைய துறவி இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். 2 மணி நேரம் நடந்து சென்ற பிறகு இளைய துறவியால் பொறுக்க முடியவில்லை. சகோதரரே, நீங்கள் ஒரு பெண்ணை தொட்டு விதியை மீறிவிட்டீர்கள், இது தவறு அல்லவா என்று கேட்டார். மூத்த துறவி அமைதியாக பதிலளித்தார்.
தம்பி, நான் அந்த பெண்ணை ஆற்றின் கரையிலேயே இறக்கிவிட்டு வந்துவிட்டேன். நீதான் இன்னும் அவளை உன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்றார். உண்மை என்னவென்றால், பல நேரங்களில் பிரச்சனைகள் அப்போதே தானாகவே முடிந்துவிடும். ஆனால் நாம் அதை நம் சிந்தனையில் சுமந்து கொண்டே செல்வதால் அது மீண்டும் மீண்டும் நம்மை வதைக்கிறது. சரி, இதிலிருந்து விடுபட என்ன வழி? மறப்பதற்கான உளவியல் மற்றும் ஆன்மீக வழிமுறைகள் என்ன என்று பார்ப்போம். முதல் வழி, சுய மன்னிப்பு. உலகிலேயே கடினமான காரியம் ஒருவரை மன்னிப்பதல்ல, உங்களை நீங்களே மன்னிப்பதுதான். அன்று நீங்கள் செய்த தவறு அன்றைய உங்கள் அறிவிற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நடந்தது. இன்று நீங்கள் அதை தவறு என்று உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்றர்த்தம். வளர்ந்த நீங்களே அன்று அறியாமல் செய்த உங்களை ஏன் தண்டிக்கிறீர்கள்? எனவே உங்களை முதலில் மன்னியுங்கள். இரண்டாவது வழி, உணர்வுகளுக்கு உருவம் கொடுங்கள். உங்கள் கவலைகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். நீங்கள் செய்த அந்த தவறு, அந்த துரோகம், அந்த வலி அனைத்தையும் எழுதுங்கள். பிறகு அந்த காகிதத்தை எரியுங்கள். அந்த நெருப்பு உங்கள் மனதின் பாரத்தை சுட்டெரிப்பதாக உணருங்கள். அதுபோல உங்கள் மனதிலுள்ள அனைத்தையும் எரித்துவிடுங்கள். மூன்றாவது வழி, நிகழ்காலத்தின் மீது காதல் கொள்ளுங்கள். நண்பர்களே, கடந்த காலம் என்பது முடிந்துவிட்டது. எதிர்காலம் என்பது இன்னும் வரவில்லை. ஆனால் நிகழ்காலம் என்பது உங்கள் கையில் உள்ளது. அதை இப்போதே அனுபவியுங்கள். மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். உங்களைச் சுற்றி இருக்கும் ஒலிகளை கேளுங்கள். இப்போது என்ற இந்த கணத்தில் வாழப் பழகுங்கள். நண்பர்களே, கடந்த காலத்தை மறப்பதில் நேர்மறை மற்றும் எதிர்மறை என்ற 2 நிலைகள் உள்ளன. எதிர்மறை மறதி, வெறுப்போடு மறக்க முயல்வது. இது மீண்டும் மீண்டும் அந்த நினைவை நினைவூட்டும். நேர்மறை ஏற்பு, ஆமாம், அது நடந்தது. அது எனக்கு ஒரு வலிமையான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அந்த பாடத்திற்கு நன்றி, இப்போது நான் கிளம்புகிறேன் என்று விடைபெறுவது. எனவே நாம் நேர்மறையுடன் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும். நண்பர்களே, குட்டி யானையை இரும்புச் சங்கிலியால் கட்டி போடுவார்கள். அது எவ்வளவு முயன்றாலும் அந்தச் சங்கிலியை உடைக்க முடியாது. காலப்போக்கில் அந்த யானை வளர்ந்து மிகப்பெரிய பலசாலியாக மாறும். இப்போது ஒரு மெல்லிய கயிற்றால் அதை கட்டினாலும் அது தப்பிக்க முயலாது. ஏன் தெரியுமா? அதன் கடந்தகால அனுபவம் நம்மால் இதை உடைக்க முடியாது என்று அதன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட காரணம்தான். இதுபோலத்தான் நம்மில் பலரும் இந்த வளர்த்த யானையைப் போன்றவர்கள். நம்மிடம் இப்போது அந்த பழைய சங்கிலியை உடைக்கும் பலம் இருக்கிறது. ஆனால் கடந்தகால தோல்விகள் நம்மை இன்னும் கட்டிப்போட்டிருப்பதாக நாம் நம்புகிறோம். இறுதியாக, உங்களின் கடந்த காலம் என்பது உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அதுவே முழு புத்தகமல்ல. ஒரு அத்தியாயம் மோசமாக இருந்ததற்காக முழு புத்தகத்தையும் எரிக்காதீர்கள். அடுத்த பக்கத்தை திருப்புங்கள். இன்று இந்த நொடியில் இருந்து நான் என் கடந்த காலத்திற்கு அடிமையல்ல, நான் என் எதிர்காலத்தின் சிற்பி என்று உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். துரோகம் செய்தவர்களை மன்னியுங்கள். அவர்களுக்காக அல்ல, உங்களின் நிம்மதிக்காக. தோல்விகளை பாடமாக கற்றுக்கொண்டு அதனை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். முக்கியமாக உங்களை நேசிக்கத் தொடங்குங்கள். அப்போது உங்கள் உலகம் அழகாக மாறும். சூரியன் ஒவ்வொரு நாளும் புதியதாக உதிக்கிறது. நேற்றைய மேகங்கள் இன்றைய சூரியனை மறைக்க முடியாது. அதுபோல உங்கள் மனச்சிறையை உடைத்துக்கொண்டு வெளியே வாருங்கள் நண்பர்களே. உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்க வளமுடன். உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.